வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. கம்பகா வீரகுல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. 30 வயதுடைய இளைஞர் ஒருவரே காயமடைந்துள்ளார். காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத ஒருவரே குறித்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலையில் உள்ள மூதூர் இருதயபுர மதுபான சாலையில் வாள்வெட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வாள்வெட்டு சம்பவத்தில் மூதூரைச் சேர்ந்த 3 நபர்கள் காயமடைந்து மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருவண்ணாமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். தோப்பூரைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் ஒன்றிணைந்து குறித்த 3 மீது வாள்வெட்டு தாக்குதலை நடாத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் வாள்வெட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த மதுபான சாலை சாணக்கியனின் ஒன்றுவிட்ட சகோதரனின் மதுபான சாலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவெளியில் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவலறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் விளக்கம் கோரியிருந்தது. அதற்கான பதில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவசர மருத்துவ அலகு கட்டடம் அமைக்க 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் 200 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு தகவல் ஊடாக நிரூபணமாகியுள்ளது. திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு கோப்பாப்பிளவு விமானப்படை முகாமில் தங்க வைப்பதற்காக நேற்றைய தினம் அழைத்துச் செல்லப்பட்டனர். குறித்த அகதிகள் 103 பேரும் போலீசாருக்கு சொந்தமான 2 பஸ்களில் போலீஸ் பாதுகாப்புடன் நேற்றைய தினம் காலை 7:30 மணியளவில் அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். மிரிகானி முகாமுக்கு அழைத்து செல்லப்படுவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் கோப்பாப்பிளவு முகாமுக்கு அகதிகள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 115 பயணிகளுடன் கரையொதுங்கிய மியான்மர் படகு கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டது. பின்னர் அன்றைய தினம் மாலை குறித்த பயணிகள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது 12 மாலுமிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதுடன் ஏனைய 103 பணிகளும் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டிருந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜாழ் போதனா வைத்தியசாலைக்குள் வரும் முன்னரே வாயிற் காவலாளியுடன் சண்டை பிடித்து ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு தான் உள்ளே வந்துள்ளார். எனவே ஒரு பணிப்பாளராக இதுபோன்ற பதற்றமான சூழ்நிலைகளை தடுக்க வேண்டிய தார்மீக கடமை எனக்குண்டு. அது என்னுடைய கடமை என்று ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். மேலும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது வளமைதான் எனினும் தற்போது சமூக ஊடகங்களில் சிலர் அதனை பெருப்பித்து வைத்தியசாலையின் பெயரை களங்கப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னை சேர் என்று அழைக்குமாறு குறிப்பிட்டமையானது அடிமைத்தனமாக இருந்ததாகவும் அவர் அங்கு வருவது பதற்ற நிலையை உருவாக்குவதாகவும் வைத்தியர் சத்தியமூர்த்தி மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். நீதிமன்றம் விதித்த பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் குடு சலிந்து என்று அழைக்கப்படும் சாலிந்து மல்சிக்க குணரத்னவை கைது செய்ய பாணந்துறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கடந்த வாரம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குற்ற புலனாய்வு துறையில் முன்னிலையாக வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் அவர்கள் இந்த விடயத்தை பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் உண்மைகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் குணரத்னவை கைது செய்வதற்கான பிடியாணையை நீதவான் பிறப்பித்துள்ளார். அத்துடன் பாணந்துறை நீதிமன்றால் பிணை வழங்கப்பட்ட பின்னர் அவர் சொகுசு வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் சென்றமை குறித்து ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன.
வவுனியா நகரில் கடை தொகுதி வீதிகளில் கைக்குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடன் ஊதுபத்தி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஊதுபத்தி விற்கும் பெண்களின் தொல்லை நாளாந்தம் அதிகரித்து வருவதாகவும் ஊதுபத்தி விற்பது போல் பெண்களை வசியப்படுத்தி நகைகளை பறிக்க முயற்சி செய்ததாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அத்தோடு இவர்கள் வெளிநாட்டவர்களையும் பொதுமக்களையும் அசௌகரியப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஊதுபத்தி விற்பனை செய்யும் போது ஊதுபத்தியினை பார்த்துவிட்டு வாங்குவதற்கு தவறும் பட்சத்தில் பொதுமக்களையும் வெளிநாட்டவர்களையும் தகாத வார்த்தைகளால் அவதூறாக பேசுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு மாவை சேனாதிராஜாவை சந்தித்த போது அவர் தன்னை கட்சியில் சேர்க்க முடியாது என தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2015ஆம் ஆண்டு மாவை சேனாதிராஜாவை சந்தித்த போது அவர் என்னை கட்சியில் சேர்க்க முடியாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு சம்பந்தன் தான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராஜசிங்கத்தை சந்திக்கும்படி என்னை அறிவுறுத்திய நிலையில் இப்படியாகத்தான் நான் கட்சிக்குள் வந்தேன். தற்போது கட்சியிலிருந்து பதவி விலகிய தலைவர் பதவி ஆசையில் இருக்கின்றார் என்பதற்காக எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அச்சலு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய தேவதாசன் உதயசேனா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் நீர்வேலியில் அமைந்துள்ள வாழைக்குலை சங்கத்திற்கு வாழைக்குலையை கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். இதன்போது அவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் இருதய வாழ்வு சுருக்கம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெடுந்தீவில் இருந்து விடுமுறையில் சென்ற காவல்துறை உத்தியோகத்தர் கொண்டு சென்ற பொதியில் இறைச்சி இருப்பதாக சந்தேகித்து அதனை குறுகட்டுவானில் வைத்து சோதனையிட்ட போது அதில் இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் மாலை நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி வந்த படகில் விடுமுறையில் செல்வதற்காக வந்த காவல்துறை உத்தியோகத்தர் கொண்டு வந்த பொதியில் இறைச்சி இருப்பதாக தெரிவித்து சந்தேகம் தெரிவித்து குறிகட்டுவான் துறைமுக பகுதியில் வைத்து கடந்த பல நாட்களாக கால்நடைகளை பறிகொடுத்த இளைஞர்கள் கடற்படையினரின் உதவியுடன் பரிசோதனை செய்தபோது இறைச்சி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த காவல்துறையினர் பொதியும் குறிகட்டுவானில் கடற்படையினரின் உதவியுடன் தடுத்து வைத்துவிட்டு ஜாழ் அரச அதிபர் நெடுந்தீவு பிரதேச செயலாளருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வேலணை பிரதேச செயலாளருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. எதிர்காலத்தில் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் எரிபொருளுக்கான விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வாய்மூல பதில்களை எதிர்பார்த்து கேட்ட கேள்விக்கு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சமர்ப்பித்த பதிலில் மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் விலை சூத்திரத்தின் பிரகாரம் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்ததன் நன்மை மாதாந்திர எரிபொருள் விலையில் சீர் செய்யப்படும் எனவும் பதிலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 5ஆம் பணியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகு நேற்றைய தினம் காலை கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த படகு ஆட்கள் யாருமற்ற கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் காவல்துறையினர் படகை பார்வையிட்டதுடன் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். இயந்திரமாற்று ஆழ்கடலில் இருந்து வருகை தந்து கரையொதுங்கிய இலங்கை நாட்டிற்கு சொந்தமான குறித்த படகை கடத்தல்காரர்கள் கையாண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இஸ்லாமை அவமதித்த மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைவர் கலவட அத்தே ஞானசேர தேரரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஞானசார தேரர் ஆஜராகாத காரணத்தினால் மேலதிக நீதவான் பசன் அமரசேரவினால் குறித்த பிடியாணை கடந்த 19ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டது. ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை முன்னிலையானார். சஞ்சய் ஆரியதாசவின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இசுரு எதிர்சிங்க வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படவிருந்த கடந்த 19ஆம் தேதி சந்தேக நபர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருந்ததால் நீதிமன்றில் முன்னிலையாக முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார். அவர் மீண்டும் வைத்தியசாலையில் செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்படுவார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.